இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித எமிலியா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிறந்தது பிரான்ஸ் தேசத்துல, வாழ்ந்தது 17வது 18வது நூற்றாண்டுல. அன்புமிக்கவர்களே, பணக்கார குடும்பத்துல பிறக்கிறார். மிக இளைய வயதிலே தன்னுடைய தாயை இழந்துவிட்ட ஒரு காரணத்தினால் தந்தை இவரை ஒரு கன்னியர்கள் வாழ்கிற துறவு சபையில அங்கு உள்ள பள்ளியில படிக்க வைக்கிறார். பள்ளியை விட்டு மறுபடியும் வீட்டிற்கு திரும்ப வந்த நேரத்துல இவருடைய தந்தை இவரை மனம் முடிக்க முடிவு செய்த பொழுது திருமணத்தை வெறுத்து தான் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டதாக இவருடைய தாய் வழி உறவுகள் மூலமாக கிடைத்த மிகப்பெரிய சொத்து, அரண்மனை போன்ற வீட்டை அனைத்தையுமே ஏழை எளியவர்களுக்கு பயன்படுத்த தொடங்குகிறார். தொடக்கத்துல இவருடைய இந்த முடிவை எதிர்த்த தந்தை பிற்காலத்துல இவரை ஒரு துறவியாக வாழ்வதற்கு அனுமதி கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, தன்னிடம் இருந்த செல்வம், வீடு அனைத்தையுமே ஏழை எளியவர்களுடைய நலனுக்காக பயன்படுத்தினார் என்று தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். மிக சிறப்பான விதத்திலே நோய் நொடிகளோடு வாழ்கிற மூத்த குடிமக்களுக்காகத்தான் இவர் பணி செய்கிறார். பெண்களுக்கான கல்வி பணி மற்றும் சமுதாய பணிகளை ஏறெடுத்தார் என்றும் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு துறவு சபையை ஏற்படுத்துகிறார். புனித வளனாரினுடைய அருட்சகோதரிகள், சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஜோசப் என்று அழைக்கப்படுகிற அந்த அருட்சகோதரிகளுடைய நிறுவன தாய் தான் இந்த புனித எமிலியா. அன்புமிக்கவர்களே, உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஜோசப் என்று அழைக்கப்படுகிற அருட்சகோதரிகள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புனித எமிலியாவுடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளியவர்களுக்கு, அதுவும் குறிப்பான விதத்திலே நோயாளிகளுக்கு பணிபுரிய வேண்டிய நல்ல ஒரு இதயத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி செவிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் ஆணித்தரமான ஆழமான ஒரு வாழ்க்கை பாடத்தை தான் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. அதாவது நம்முடைய வழிபாடு என்பது இறைவனிடத்துல நமக்கு இருக்க வேண்டிய நேர்மையான, உண்மையான, தூய்மையின் ஒரு அடையாளமாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய நாம் நடத்துகிற ஒரு நாடகமாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் முதல் செய்தியாக சொல்லுகிறார். அப்படி என்றால் வழிபாடு என்பது, ஆன்மீகம் என்பது எனக்கும் கடவுளுக்கும் சொந்தமானது. இதுல வேறு யாரையும் நான் திருப்திப்படுத்துவதற்காகவோ மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவோ என்னுடைய ஆன்மீக காரியங்களையோ நான் ஏறெடுப்பது கிடையாது. கடவுளுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவை ஒவ்வொரு நாளும் ஆழப்படுத்துகிற அந்த ஒரு முயற்சி தான் என்னை பொறுத்தவரையில ஒரு ஆன்மீக தூய்மையான வழிபாடு என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் இதற்கு மாறாக இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருப்பது என்ன? இன்றைக்கு அரசியல் தலைவர்களை பாருங்கள், எந்த ஆன்மீகமும் அவர்களிடத்துல கிடையாது. ஆனால் எல்லா கோயில்களுக்கும் சென்று ஆன்மீகவாதிகளைப் போல பரிசுகளை கொடுப்பது, காணிக்கைகளை கொடுப்பது, அங்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல கேமரா சரியா தன்னை பார்க்கிறதா அல்லது கேமராவை யாராவது மறித்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிற எண்ணமும், அதே நேரத்துல கேமராவுக்கு போஸ் கொடுப்பதையே தங்களுடைய வாழ்நாளாக கொண்டிருக்கிற பல அரசியல்வாதிகள் இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிற, ஒரு ஆன்மீகத்துல ஒரு போலித்தனத்தை வெளிப்படுத்துகிற அரசியல்வாதிகளையும் தலைவர்களையும் தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நம்ம ஆலயத்திற்கு சொல்லுகிறோம், ஆராதனைகளில் ஈடுபடுகிறோம், பாத யாத்திரை சொல்லுகிறோம், திருப்பயணங்கள் மேற்கொள்கிறோம். இந்த திருப்பயணங்கள், இந்த திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கின்ற அல்லது ஒவ்வொரு நாளும் வளர்க்கின்ற முயற்சிகளாக இருக்கிறதா, அல்லது வெறும் பெர்ஃபார்மன்ஸ், நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆன்மீக காரியங்களை ஏறெடுக்கிறோமா என்கிற ஒரு அடிப்படையான ஒரு ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்பது பூவுலகில் நம்ம செய்கிற உதவிகள் அல்லது வெளிப்புற அடையாளமாக நம்ம ஏறெடுக்கிற ஒரு சில ஆன்மீக காரியங்களில வெளிவேடம் இல்லாமல் இவை அனைத்தையுமே கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகவும் கடவுளை புகழ்வதற்காகவும் தான் இருக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் அல்லது மற்றவர்கள் நம்மை இதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. ஆன்மீகத்துல வெளிவேட வேண்டாம், ஆன்மீகத்துல உள்ளார்ந்த அன்பும் உள்ள தூய்மையும் இருக்க வேண்டும் என்பதையே இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அப்படி என்றால் நாம் எடுக்கிற ஆன்மீக முயற்சிகள், நாம் ஏறெடுக்கிற உண்ணா நோன்பு, நாம் ஏறெடுக்கிற ஜெபம் அல்லது நாம் செய்கிற உதவிகள், இவை அனைத்திலும் உள்ள தூய்மை இருக்க வேண்டும். இவை அனைத்துமே இறை வழிபாட்டை வெளிப்படுத்துகிற, நமது அன்பை வெளிப்படுத்துகிற காரியங்களாக இருக்க வேண்டும். மாறாக மனிதர்களை திருப்திப்படுத்துகிற, மனிதர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்கிற போலித்தனமான வெற்று விளம்பரங்களாக இருக்கக்கூடாது என்பதையே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். ஆன்மீகத்துல
வெளிவேடம் இல்லாத உண்மையான, நேர்மையான, தூய்மையான வழிபாட்டை ஏறெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.